வணக்கம். என்ன செய்தி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, சி.வி. சண்முகமும் விஜயபாஸ்கரும் சற்று முன் எடுத்த முடிவு அரசியல் களத்தில் அடுத்த கட்ட பரபரப்பு. இதை தாங்க நாம் விரிவாக பார்க்க போகிறோங்க. ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சி.வி. சண்முகம் அவர்கள் சென்னையில் ஆலோசனை நடத்தினார். அந்த ஆலோசனையில் ஒரு வித்தியாசம். அதற்கு முன்பெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சுக்கிட்டு சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட ஆலோசனை நடத்துவார். சட்டமன்ற உறுப்பினர்கள் சி.வி. சண்முகத்துக்கிட்ட 1000 கருத்துக்கள் பகிர்ந்து கொள்வார்கள். தலைமையில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர்களை சி.வி. சண்முகம் அவர்கள் வழி நடத்துவார். ஆனால் இந்த முறை சட்டமன்ற உறுப்பினர்களில் சி.வி. சண்முகம் தனித்து ஆலோசனையில் ஈடுபட்டார். கட்சிக்காரங்களுடன் ஆலோசனை செய்தார். குறிப்பாக அவங்க தொகுதிக்காரங்களுடன் ஆலோசனை செய்தார். சென்னையை விட்டுட்டு மயிலம் வந்தார். மயிலத்திலிருந்து திண்டிவனம் வந்தார். 2 இடத்திலும் ஆலோசனை நடத்தினார். ஆனால் அந்த ஆலோசனைக்கு பிறகு சி.வி. சண்முகம் அவர்கள் என்ன முடிவெடுத்திருக்கின்றார் என்ற விஷயத்தை செய்தியாளர்கிட்ட அவர் பகிர்ந்து கொள்ளவே இல்லை. ஆனால் அவர் முடிவெடுத்து விட்டார். என்ன முடிவெடுத்து விட்டார் என்று பார்க்கும்பொழுது, அவர் அதிமுகவில் தொடர போகிறது கிடையாது. எடப்பாடி பழனிசாமி இடத்துல மன்னிப்பு கேட்க போகிறது கிடையாது. ஏன்னா 25 எம்எல்ஏக்கள்லே அதிகமாக வார்த்தையை விட்டவர் இந்த சி.வி. சண்முகம் தான். சி.வி. சண்முகம் பொறுத்த வரைக்கும் கோபக்காரர் என்று தெரியும். அதோட முடிவெடுத்து அவர் நிலையில்லாமல் தான் இருப்பார். ஆனால் இப்போ சி.வி. சண்முகம் மீண்டும் அதிமுகவுக்கு போகக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து இருக்கின்றார். தவேக்காவுக்கு தான் போகணும் அப்படின்னு அவருடைய ஆசை. ஆனால் அங்கே தான் ஒரு சிக்கல் இருக்கிறது. எப்போதுமே சரி, கடந்த கால ரெக்கார்டு இருக்குல்ல, அந்த ரெக்கார்டு தான் ஒரு மனுஷன் எப்பேற்பட்டவன் என்பதை முடிவு செய்யும். இன்னைக்கு நீ எப்படி இருக்கிற அப்படின்றதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கூட இருக்கின்ற நண்பன் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனால் உன் மீது நம்பிக்கை வைக்கணும்னா கடந்த கால ரெக்கார்டு தான் பேசும். அப்படி பார்க்கும்போது சி.வி. சண்முகம் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சார்னா உறுதியாக நம்பிக்கை வைப்பார். அந்த நிலைப்பாட்டில் உறுதியாகவே இருப்பார். ஆனால் முடிவை மாற்றினான்னு வச்சுங்களேன், அதுக்கு பிறகு யார் மேலே நம்பிக்கை வச்சாரோ அவங்கள வாய்க்கு வந்த மாதிரி பேசுவார். ஸோ அதற்கு பிறகு யாருக்கும் கட்டுப்பட மாட்டார். அதனால் சி.வி. சண்முகத்தை கட்டுப்படுத்துவது என்பது முடியாத காரியம். எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர். அவருக்கு அனுதினமும் கொடுத்த குடைச்சல் கொஞ்சம் நெஞ்சுமே கிடையாது. தோத்தாலும் பதவியில் இருக்கணும்னு ஆசைப்படுறவர் சி.வி. சண்முகம். கொடுக்கலன்னு வச்சுங்களேன், இன்றைக்கே கட்சி உடச்சு விடுவேன் அப்படின்னு ஜெயலலிதா இறந்த பிறகு சி.வி. சண்முகம் அவர்கள் அடம் பிடிப்பார். அதனால்தான் ஜெயக்குமார் அவர்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் கொடுக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஆசைப்பட்டார். ஆனால் கொடுக்க முடியாமல் சி.வி. சண்முகத்துக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதே மாதிரி அவர் தான் மேலவை எம்பியாக இருக்கிறாரு. மயிலத்தில் வேற ஒருத்தருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைச்சார். 1 இயர் பெல்ட்டில் யாரை நிற்க வச்சாலும் ஜெயிப்பாங்க. அதனால் கடந்த காலத்தில் அமைதியான பேர் வழி யாராவது இருந்தாங்கன்னா ஒருத்தரை நிற்க வச்சு வெற்றி பெற வைக்கலாம் அப்படின்னு எடப்பாடி நினைச்சார். ஆனால் மேலவை எம்பியா தேவையில்லையே, அதிமுக வெற்றி பெற போது நான் அமைச்சராக போகிறேன், எதுக்காக எனக்கு மேலவை எம்பி, மயிலத்தில் நிற்க போகிறேன் அப்படின்னாரு. சரிப்பா, மயிலத்தில் நின்றுக்கோ அப்படின்ட்டார். ஸோ மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமி கிட்ட அதிகமாக வாக்குவாதம் பண்ணது சி.வி. சண்முகம் தான். ஏங்க ஒரு படி மேலே போய் அடிக்கவே பாஞ்சிட்டார். அதாவது சி.வி. சண்முகம் மாதிரி எடப்பாடி பழனிசாமி கிட்ட அராஜகம் செய்தவங்க யாருமே கிடையாது. யோ நீ எல்லாம் சும்மா கதை அளக்காதியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சி.வி. சண்முகம் அவர்களே தன்னுடைய வாயால் நான் சொன்ன விஷயத்தை பதிவு செய்திருக்கின்றார். 25 எம்எல்ஏக்கள் அதிமுக விட்டு வெளியேறாங்க, தவேகாவுக்கு ஆதரவளிக்கின்றார்கள். அப்போது எடப்பாடி பழனிசாமியோட முடிவுக்கு எதிராக ஏன் நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, எடப்பாடி பழனிசாமி கிட்ட அதிகமாக கோபமாக பேசுறது நான் தான், வாக்குவாதம் பண்ணுறது நான் தான், சில தருணங்களில் மோதலே ஏற்பட்டிருக்கும், நான் தான் முதல்ல கையை ஓங்கிடுவேன் அப்படின்னு கூட சி.வி. சண்முகம் அவர்கள் சொல்லியிருப்பார். அந்த தருணத்தில் கூட எடப்பாடி பழனிசாமி என்னை அரவணைத்து செல்வார், நல்ல மதிப்பு கொடுப்பாரு. கட்சிக்காக தானே எல்லாரும் பேசுகிறோம், கட்சிக்காக தானே எல்லாம் வாக்குவாதமும். அதனால் எடப்பாடி பழனிசாமி எனக்கு முழு சுதந்திரம் தான் கொடுத்தார். ஆனால் திமுக கிட்ட கூட்டணி வைப்போன்னு சொன்னார் பாருங்க, அது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலைங்க. அதனால தாங்க நாங்கள் தவேக்காக்கு ஆதரவளித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட எந்த அளவுக்கு நான் வைலண்ட்டாக நடந்துக்குவேன் அப்படின்றத தெளிவாக சொன்னார் சி.வி. சண்முகம். இப்படி சி.வி. சண்முகத்தினுடைய ரெக்கார்டு ரொம்ப பட்டவர்த்தனமாக இருக்குது. அதுலேயும் செங்கோட்டையன் சி.வி. சண்முகத்திடம் பயணப்பட்டவர். அவர் எப்படிங்க தவேக்காவில் இணைச்சிக்குவார்?
ஆனால் எடப்பாடி பக்கமே தலை வைத்து படுக்க மாட்டேன் என்று சிவி சண்முகம் நினைக்கின்ற பொழுது தவேக்காலை இணைச்சிக்கங்க அப்படின்னு கேட்கும்போது தவேக்காவில் இருந்து கிரீன் சிக்னலே வரல. ஏன்னா அவரை இணைச்சோம்னு வச்சுங்களேன், 2 விதமான பிரச்சனை ஏற்படும். ஒன்று, சமூக பிரச்சனை ஏற்படும். சிவி சண்முகம் சமூகத்தினுடைய அடையாளத்தில் பின்னாடி போய் தங்கிடுவார். அதுக்கப்புறம் சிவி சண்முகத்தின் மீது நடவடிக்கை எடுத்தா வன்னியர்கள் பிரச்சனைக்கு வருவாங்க. சிவி சண்முகத்தையே தூக்கிட்டியா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. இன்றைக்கும் சிவி சண்முகத்துக்கு ஆதரவாக சமூக வலைதளத்தில் கருத்து வருகிறது. சத்திரிய சிங்கம் சிவி சண்முக கவுண்டர்னுடைய எழுச்சி, மன்னிப்பே கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு சாதி அடையாளத்துடன் சத்திரிய பட்டத்துடன் நம்ம சிவி சண்முகத்தை சமூக வலைதளத்தில் எடப்பாடி பழனிசாமி கிட்ட மன்னிப்பு கேட்காம தனித்து ஆலோசனை நடத்துவதனால அவங்க சாதிக்காரங்க தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஸோ இதெல்லாம் தவேகாவுக்கு புதிய கலாச்சாரம். அதனால் சிவி சண்முகத்தை சேர்க்க மறுக்கிறார்கள். சிவி சண்முகம் உள்ளே வந்தாருன்னா ஒரு கலகம் ஏற்பட்டுவிடும். அதிமுக 52 வருட கட்சியா, அப்படி 52 வருட காலமாக தமிழக அரசியல் களத்தில் எந்த சாதி எந்த மதம் என்று தெரியாமல் அடையாளத்துடன் பயணப்பட்டு கொண்டு இருக்கின்ற இந்த தருணத்தில் அவர் இந்த 25 எம்எல்ஏக்களில் கிட்டத்தட்ட அவன் ஜாதிக்காரன் யாருன்னு பார்த்து தனக்கு ஆதரவாக மாற்றினார். முக்கியமாக வடமண்டலத்தில் இருந்து தான் 35 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றார்கள். அதனாலேயே சிவி சண்முகம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தி ஆயிட்டார். எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு ஆயிட்டார். ஸோ அதனால் சிவி சண்முகம் பொது ஆளாக இருந்தவர் சாதி அடையாளத்துக்குள்ளே போய் சேர்ந்துட்டார். அதனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆள் எங்கே போனாலும் பரவாயில்ல, அதிமுகக்குள்ளேயே சாதியை உண்டாக்கிடுவான் போலக்குதே அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியை பயப்படுறார். இப்போ தவேகாவும் அப்படி தான் பயப்படுது. சண்முகத்தை சேர்த்தோம்னா சாதிய பிரச்சனை உண்டாக்கிட்டாருன்னா அது ரொம்ப தப்பு. இன்றைக்கி ஓட்டு போட்டிருக்கவன் எத்தனை பேரும் யார் வேட்பாளர்னு தெரியாது, என்ன சாதின்னு தெரியாது, என்ன மதம் தெரியாது, அப்படி ஓட்டு போட்டிருக்கான். ஆனால் சிவி சண்முகம் வந்தால் சுத்தமாக சோழி முடிச்சுவார். சத்திரிய கூட்டமே, கவுண்ட சமூகமே, என் பின்னாடி எழுந்து வா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா சண்முகம் அப்புறம் என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் சிவி சண்முகம் வேண்டாம் அப்படின்றதுல உறுதியாக இருக்கிறார். அப்புறம் சி விஜயபாஸ்கர், அவரும் தொகுதி மக்கள் தான் எனக்கு தெய்வம், அவங்க தான் ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்க கருத்தை கேட்காம நான் எந்த முடிவு எடுக்க மாட்டேன், அதனால் என் தொகுதியில் இருக்கிறவங்க அத்தனை பேரையும் கூப்பிட்டு நான் ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்றேன். மக்கள் என்ன முடிவெடுக்கின்றார்களோ, ஓட்டு போட்டவர்கள் என்ன முடிவெடுக்கின்றார்களோ, என்னுடைய கட்சி நிர்வாகிகள் என்ன முடிவெடுக்கின்றார்களோ நீங்கள் பார்த்துருக்கலாம். இன்றைக்கி ஆலோசனை கூட்டத்தை நடத்தின சாரசாரையாக இளைஞர்களும் பெண்களும் அதோட எனக்கு வாக்களித்தவர்களும் வந்தாங்க. அவங்க பல்வேறுபட்ட கருத்துக்களை சொன்னாங்க. அந்த கருத்துக்களை நான் இப்போது கேட்டுக்கொண்டு இருக்கின்றேன். 2வது யோசனை பண்ணிட்டு இருக்கேன். என்னங்க நாளைக்கு என்ன கட்சியில் சேர்ந்துருவீங்களா அப்படின்னு செய்தியாளர்கள் கேள்வி கேட்கும்போது அதிமுகவா அல்லது தவேகாவா அப்படின்னு சி விஜயபாஸ்கர் கிட்ட கேட்கும்பொழுது சி விஜயபாஸ்கர் ஏங்க நாளைக்கெல்லாம் கல்யாணங்குதுங்க, பல இடத்துக்கு போனேங்க, அதனால் கட்சிக்காரங்கிட்ட கருத்து கேட்டிருக்கேன், ஓட்டு போட்டவங்கிட்ட கருத்து கேட்டிருக்கேன், நல்ல முடிவாக எடுப்போம், நல்ல முடிவை தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, பொறுமையாக இருப்போம் அப்படின்னு சி விஜயபாஸ்கர் அவர்கள் சொல்கிறார். சரி, தவேகா கிட்ட இருந்து சி விஜயபாஸ்கர் அவர்களுக்கு என்ன சிக்னல் கிடைச்சிருக்குது? ரெட் சிக்னலா அல்லது கிரீன் சிக்னலா அப்படின்னு பார்க்கும்போது சி விஜயபாஸ்கர் அவர்களுக்கு கிரீன் சிக்னல் தான் கிடைச்சிருக்கு. தென் மாவட்டத்தில் முக்குளத்தோர் சமூகத்தின் வாக்கானது சி விஜயபாஸ்கரால் தவேகாவுக்கு வரும் அப்படின்னு தவேகாவில் நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் சி வி சண்முகம் அவர்கள் சாதி பிரச்சனை கைப்பிடுவார் என்று பயப்படுகின்ற தவேகா, இன்னொரு பக்கம் சி விஜயபாஸ்கர் வந்தால் முக்குளத்தோர் வாக்கானது வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சி விஜயபாஸ்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்ட் பொலிட்டீஷியன் அப்படின்னு நினைக்கிறாங்க. 2வது அந்த மனிதனுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால சி விஜயபாஸ்கர் அவர்கள் தவேகாவுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் சி விஜயபாஸ்கரை பொறுத்த வரைக்கும் யோ என்ன உத்தரவாதம் அளிக்கிற, நான் வந்தா நீ எனக்கு என்ன கொடுப்ப அப்படின்னு சி விஜயபாஸ்கரை பொறுத்த வரைக்கும் தவேகா கிட்ட பேரம் பேசிட்டு இருக்கார். யோ இந்த மாதிரிலாம் சி விஜயபாஸ்கரை கொச்சப்படுத்தாதியா, அவர் தான் தெளிவாக சொல்கிறாரு, எனக்கு ஓட்டு போட்ட மக்கள்கிட்ட கருத்து கேட்டுட்டு இருக்கேன், என்னுடைய கட்சிக்காரங்க இப்போ என்னை சந்திக்கின்றாங்க, பல்வேறுபட்ட கருத்துக்களை கேட்குறேன், செய்தியாளர்கள் அவசரப்படுறீங்க, அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய தொண்டர்களும் அவசரப்படுறாங்க, என்ன முடிவெடுக்க போகிறாங்க, என்ன முடிவெடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் எந்த முடிவாக இருந்தாலும் சரி, எங்கள் மக்கள் என்ன சொல்கிறாங்களோ என்ன விருப்பப்படுறாங்களோ அந்த முடிவை தான் எடுப்பேன் அப்படின்னு சி விஜயபாஸ்கர் அவர்கள் முடிவை அவங்க தொண்டர்கிட்டையும் மக்கள்கிட்டையும் விட்டுருக்காருப்பா.
அப்பேற்பட்ட மனுஷனை போயிட்டு தவேகா என்ன உறுதிமொழி அளிக்கிறதோ, பேரம் எப்படி படியுதோ, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் தவேகாவில் போய் சேர்வதா இல்லையா என்பதை பற்றி சி விஜயபாஸ்கர் முடிவெடுக்க போறாருன்னு அவர் அசிங்கப்படுத்துறியே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. ஒன்றே ஒன்று தாங்க, இன்னைக்கு அதிமுக இருக்கலாமா இல்லை தவேகாவுக்கு போகலாமா அப்படின்னு ஓட்டு போட்டவங்க கிட்ட கருத்து கேட்குறாரா இல்லையா சி விஜயபாஸ்கர். ஆனால் இந்த சி விஜயபாஸ்கர் அவர்கள் தவேகாவுக்கு ஆதரவு அளிக்கின்ற பொழுது இந்த மக்கள்கிட்ட கேட்டாரா, ஏம்மா நீங்கள் தான் ஓட்டு போட்டிருக்கீங்க, நான் யாருக்கு ஆதரவளிக்கணும், அதிமுகவுக்கு ஆதரவளிக்க வேண்டுமா இல்லை நான் தவேகாவுக்கு ஆதரவளிக்கணுமா அப்படின்னு இந்த மக்கள்கிட்ட கேட்டாரா? ஆதரவளிக்கின்ற பொழுது மக்கள்கிட்ட கேட்கல, ஆனால் அதிமுக இருக்கலாமா இருக்கக்கூடாதா என்பதுக்கு மட்டும் மக்கள்கிட்ட கருத்து கேட்குறாராம். அதனால் இன்னும் பேரமானதை சி விஜயபாஸ்கருக்கு முடியல. பேரம் முடிஞ்சா அடுத்த நொடியே போய் கட்சியில் இணைஞ்சுக்குவார். ஏன்னா இன்னைக்கு தவேகாவில் அலையாக போய் அதிமுகவினர் சேர்றாங்க, எந்த உத்தரவாதமும் இல்லை. ஆனால் அடுத்தது அதிமுக அவுட்டு. ஆனால் வருகின்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக தவேகா தான் வெற்றி பெற போகுது அப்படின்ற நம்பிக்கையில் அதிமுக இருக்கிறவங்க அணியணியாக போய் சேர்றாங்க, திமுக இருக்கிறவங்களும் அணியணியாக போய் சேர்றாங்க. அது எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்பீங்க. அது ஒரு தனி வீடியோவாக நான் பேசுகிறேன், ஆதாரத்துடன் பேசுகிறேன். அதிமுக இருக்கிறவங்க மட்டும்தான் போய் தவேகால இணைறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அது உண்மை கிடையாது. திமுக இருக்கிறவங்களும் போய் சேர்றாங்க. அதுக்கான ஆதாரம் என்ன என்பதை பற்றி நான் உங்களுக்கு விரிவாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அதனால் இன்னைக்கு கண்ணா பின்னான்னு தவேகால போய் ஆட்கள் சேர்றதுனால யார்கிட்டையும் எந்த ஒரு உத்தரவாதமும் கொடுக்க முடியல. தவேகாவில் உத்தரவாதம் கொடுத்து தான் தவேகாவில் ஆளு சேர்க்கணும் அப்படின்ற நிலைமையும் இப்போ கிடையாது. அதனால் சி விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் உத்தரவாதம் அளிக்கல. இப்போ ராஜினாமா பண்ணால் அந்த தொகுதியில் போட்டியதுக்கான வாய்ப்பு கொடுப்பீங்களா, அப்படி போட்டியிட்டு வெற்றி பெற்றால் அமைச்சராக்குவீங்களா அப்படின்றதெல்லாம் கேட்குறாரு சி விஜயபாஸ்கர். அதனால் தவேகா கிட்ட இருந்து எந்த ஒரு உத்தரவாதமும் வரல. ஆகையினால இன்னும் பேரம் படியாததுனால தொண்டர்களையும் மக்களையும் காரணம் காட்டிட்டு இருக்காரு நம்ம சி விஜயபாஸ்கர். அவ்வளோதானுங்க. மற்றபடி ரெண்டு பேருமே தவேகாவுக்கு போகணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க. அப்படி தவேகாவுக்கு போகக்கூடாது அப்படின்னு நினச்சாங்கன்னா இன்னொரு எடப்பாடி பழனிசாமியை போய் சந்தித்திருப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச்செயலாளர் என்று சொல்லிக்கிட்டு அந்த ஆளுக்கு தெரியாமல் தவேகாவுக்கு ஆதரவு அளித்தது இவங்க ரெண்டு பேருடைய தப்பு இவர்கிட்ட இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி வாங்கப்பா தம்பிகளா, பிள்ளைகள் 8 உதைத்தால் மன்னிச்சிடமே, அது மாதிரி என்னுடைய நிர்வாகிகள் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏதோ தப்பாக முடிவெடுத்து விட்டார்கள், என்ன இருந்தாலும் என்னுடைய தம்பிகள் தானே அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இறங்கி வரணும் அப்படின்னு இவங்க எதிர்பார்ப்பதாக ரங்கராஜ் பாண்டே சொல்கிறார். தப்பு பண்ணது என்ன எடப்பாடி பழனிசாமியா இல்லை சி விஜயபாஸ்கரா சி வி சண்முகமா? அப்போ தப்பு பண்ணவங்க தானே முன் போய் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசி இனிமேல் செய்ய மாட்டேன் என்று உத்தரவாதம் அளித்து கட்சியில் இணைக்கணும். ஆனால் அப்படிலாம் சொல்லி கட்சியில் இவங்க இணைய மாட்டாங்களாம், எடப்பாடி பழனிசாமி தான் இறங்கி வரணுமா. ஸோ அதனால் இன்னும் பேரம் படிக்கலை. பேரம் படிக்கின்ற பொழுது கண்டிப்பாக ரெண்டு பேரும் கட்சியில் சேர்ந்துருவாங்க. இந்த வீடியோ பார்க்குற நேரத்தில் கூட பேரம் படிஞ்சு போயிருக்கலாம், ரெண்டு பேரும் தவேகாவுக்கு போயிருக்கலாம். அதனால் மக்கள் நலனெல்லாம் கிடையாது. மக்கள் நலனாக இருந்துன்னு வச்சுங்களேன், இந்த எதிர்கட்சி வரிசையில் இருந்தாலும் சரி ஆளுங்கட்சி வரிசையில் இருந்தாலும் சரி அவங்க கண்டிப்பாக மக்களுக்கான சேவையை செய்திருப்பாங்க. ஏன்னா எத்தனையோ தொண்டு நிறுவனங்குது, எல்லாம் அதிகாரத்தில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சேவை செய்கிறாங்களே என்ன, அப்படி கிடையாது இல்லை. அதே மாதிரி இந்த தவேக அரசாங்கமானது ஆளுங்கட்சியில் இருந்தால் தான் மக்களுக்கு நல்லது பண்ண முடியும். நீங்கள் எதிர்கட்சி வரிசையில் இருந்தால் உங்கள் தொகுதிக்கு ஒன்றுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அதிமுக எம்எல்ஏக்களுக்கு எந்தவித நலத்திட்டங்களும் செய்யறதுக்கான நிதியை கொடுக்க மாட்டாங்களா? அப்படின்னா திமுக இருக்கின்ற எம்எல்ஏக்கள் அவங்களும் தவேகால தான் போய் சேரணுமா? அப்போ தான் அந்த தொகுதி மக்களுக்கு நல்லது பண்ண முடியுமா? ஓட்டு போட்டாலும் ஓட்டு போடாவிட்டாலும் எல்லா மக்களுக்கும் விஜய் தானே முதலமைச்சர். அப்போ எல்லா மக்களுக்கும் தானே நல்லது பண்ணணும். அப்புறம் எதிர்கட்சி வரிசையில் இருந்தால் மக்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியல, நான் போய் தவேகால சேர்றேன், என் மக்களுக்காக தான் சேர்றேன், எனக்குன்னு எந்த விருப்பு வெறுப்பும் இல்லை அப்படின்னு இசைக்கு சுப்பையாவிலிருந்து அதிமுகலேருந்து போய் சேர்ந்தவங்கலாம் சொல்கிறாங்கல்ல, அது உண்மையா? அதனால் மக்கள்னு சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய புள்ள குட்டிங்க. அதனால் அரசியல்வாதிகளை நீங்கள் நம்பினீங்கன்னா அது உங்கள் பொறுப்பு. மொத்தத்தில் பேரம் படியல, பேரம் படிஞ்ச பிறகு தவேகால போய் சேருவாங்க, அதான் உண்மை. சற்று முன் எடுத்த முடிவே இதுதான். இந்த வீடியோ சேர்றதுக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் தவேகால இருந்தாலும் இருப்பாங்க. கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது. நன்றிங்க.